குழந்தைகளை என்னிடம் வரவிடங்கள் தடுக்க வேண்டாம். இறையாட்சி குழந்தை மனநிலை உள்ளவர்களுக்கு உண்டு. இயேசுனுடைய வார்த்தைகள் இவைகள். வளர்ந்த நாம், நமக்கு இருக்கிற எல்லா கொடைகள், நம்ம சுற்றி இருக்கிற இயற்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொடை. எனவே அந்த கொடையை அடுத்த சமுதாயத்திற்கு நல்ல விதத்திலே நேர்மையோடும் உண்மையோடும் கொடுக்க வேண்டுமென்றால் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நல்லதை கற்பிக்க வேண்டும். படிப்பு, நிறைய படிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்முடைய விசுவாசத்தையும் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போ என்று குழந்தைகளை அனுப்பிவிட்டு பெற்றோர் போகாமல் இருந்தால் குழந்தைகள் கொஞ்ச நாள் போகும். அவர்களுக்கென்று வயது வந்தவுடன் போக மாட்டாங்க. எல்லாரும் உண்மை பேசணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது என்று கற்பித்துவிட்டு பெற்றோர்கள் உண்மைக்கு புறம்பாக நடந்தால், பிள்ளைகளுக்கு அது தெரிந்தால், அவர்கள் உணர்ந்தால் அவர்களுக்கு அந்த மனநிலை தான் வரும். எனவே குழந்தைகளுக்கு ஆசி கூறுவது என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நன்மைதனத்தின் பொருட்டு இறைவனுடைய அருளை தருவது. இயேசு நிறைய கொடுத்ததை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். குழந்தைகள் வலுவற்றவர்கள். சமுதாயத்தில் அவர்களுக்கென்று ஒரு மதிப்பு கிடையாது. யூத சமுதாயத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது. எல்லா சமுதாயத்திலும் அது இருக்கிறது. இன்னும் சில சமயங்களிலே நம்முடைய மொழியிலே கூட அது இது என்று தான் அந்த குழந்தைகளை அழைக்கிறோம். இலங்கை தமிழிலே மதிப்போடு பேசுகிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே நிறைய இடங்களில் அதையும் தூக்கிட்டு வரல, அதுக்கு என்ன செய்யுது என்று சொல்லிதான் கேட்பார்கள். அவர்களும் மனிதர்கள், அவர்கள்தான் எதிர்காலம். அதை உணர்ந்து நல்லவர்களாக வாழ்வோம், நல்லதை கற்பிப்போம். நம்முடைய விசுவாசமும் நாம் பேசுகிற மொழியும் நம்முடைய கலாச்சாரமும் அவர்கள் மூலம் வாழட்டும். இறைவன் நன்மை வாழ்த்து பெறுவாராக.